ஓம் சாய்ராம். பொதுவாகவே நிறைய பேர் தெற்கு பார்த்த வாசல் வீடு வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது யமனுக்கு உண்டான திசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க தெற்கு பார்த்த வாசல்ல தான் இருக்கீங்க, உங்களால வீடு மாற்ற முடியாது, இல்லை அது உங்களோட சொந்த வீடு அப்படின்னா உங்களோட வீட்டில் வாசு தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இந்த ஒரு கடவுளோட படத்தை உங்கள் வீட்டு வாசலில் வைங்க. உங்களுடைய முன்னேற்றம் எந்த விதத்திலையும் தடைபடாமல் இருக்கும். இது கட்டாயமாக நிலைவாசலில் இந்த தெய்வத்தோட ஃபோட்டோ நீங்கள் வைக்கணும். அது என்ன தெய்வம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடு தெற்கு திசை பார்த்த வீடாக இருந்தால் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது தெற்கு திசை நோக்கி தான் நாம் வெளியே வருவோம். சரிதானே? இப்போ தெற்கு திசைங்கிறது பார்த்தீங்கன்னா யமதர்மனி திசையாக நமக்கு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்க வீட்டோட எதிர்பக்கத்தில், அதாவது வடக்கு திசையில் விநாயகர் இருக்கணும். உங்க வீட்டு நிலவாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு விநாயகர் போட்டோவோ இல்ல சிலையோ வைங்க. அந்த விநாயகர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசலை பார்த்தபடி இருக்கணும். இப்படி வச்சீங்கன்னா எந்த ஒரு வாஸ்து தோஷமும் இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும். வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களோட முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது. நீங்க வெளியே வரும்போது விநாயகர் உங்களுக்கு எதிரே வருவது போல விநாயகரை நீங்க மாட்டி வைக்கணும். சில பேர்லாம் அபார்ட்மெண்ட்ல இருப்போம், இல்லைன்னா சில பேர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல விநாயகர் போட்டோவோ இல்ல சிலையை வைக்க முடியாத நிலைமையில இருப்போம். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட வீட்டில் இடம் இல்லை, இல்ல எதிர்த்த வீட்டில் அபார்ட்மெண்ட்ல இருக்கும், எதிர்த்த வீட்டில் மாட்டி வைக்க விட மாட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா வீட்டிற்குள்ள நிலவாசப்படிக்கு மேலே வீட்டிற்குள்ளே பார்த்தவாறு விநாயகரோட திருவுருப்படத்தை நீங்க கட்டாயம் மாட்டி வைக்கணும். அப்போ என்னன்னா நீங்க வெளியே கிளம்பும் போது விநாயகர் உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருப்பாரு. அப்போ விநாயகரை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்க வெளியே போங்க. நீங்க நினைச்சிட்டு போற காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். எந்த ஒரு வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் விலகிடும். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும், நீங்க எடுக்கிற காரியம்லாம் வெற்றியாகவும் இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தினால நடக்கும். அதே போல வீட்டில் வெள்ளருக்கு விநாயகரை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. உங்க வீட்டில் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தினந்தோறும் வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் அவங்களோட அறிவுத்திறன் ரொம்பவே மேம்படும். படிப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மேலோங்கி வருவாங்க, நல்லா படிப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம். நான் மேலே சொன்ன ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதில் நீங்கி உங்க கண் கூடவே நீங்க பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.